நித்திய ஜீவனுங்கிறது நம்ம எதிர்காலத்தில் பெறப்போகிற ஒரு சுதந்திரம் கிடையாது. ஒரு காலத்தில் நம்ம நித்திய ஜீவனை அடைவோம் கிடையாது. இப்பொழுதே நாம் நித்திய ஜீவனை பெற்று அனுபவிக்கக்கூடிய மக்களாக இருக்கிறோம். நித்திய ஜீவன் சொல்லும் பொழுது நித்திய நித்தமா இருப்பாரு என்பதை காட்டிலும் அதிகமானது. தேவனுடைய ஜீவனை பெற்று அனுபவிப்பது, தேவனோடு ஐக்கியப்பட்டு தேவனோடு தொடர்பு கொண்டு அந்த தேவன் அனுபவிக்கிற வாழ்க்கை தரத்தை பூமியில் அனுபவிப்பதை வேதம் நித்திய ஜீவன் சொல்லுது. கத்தரோட நோக்கத்துக்காக ஒரு வேலையை செய்ய நினைக்கும் பொழுது உள்ள இருக்கிற ஆவியானவர் சரீரத்தை உயிர்ப்பித்து எதை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் தீர்மானித்தாரோ செய்து நிறைவேற்றி ஓட்டத்தை ஓடி முடிக்கிற வரை நமக்கு பலனை கொடுத்துட்டே இருப்பார். புரியுதுங்களா? அப்படிப்பட்ட ஜீவன் தான் உங்களுடைய ஆவிக்குள்ளேயும் என்னுடைய ஆவிக்குள்ளேயும் இருக்கிறது. இந்த வாரத்திலிருந்து ஒரு புதிய தலைப்பை எடுத்து பேசலான் இருக்கிறேன். நித்திய ஜீவனை குறித்து பேசலான் இருக்கிறேன். தலைப்பிலேயே ஜீவன் இருக்கிறதுனால நம்முடைய ஜீவனை இது மாற்றுன்னு நினைக்கிறேன். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவனில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துன்னு விசுவாசிக்கிறேன். யோவான் 3ஆம் அதிகாரம் எடுப்போம். யோவான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. யூதருக்குள்ள அதிகாரியான நிக்கேதேமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்தில் இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீ செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ஒரு நிக்கதேமு என்கிற இவர் யூதர் ரபி, கொஞ்சம் வயசான ரபி, நடுராத்திரியில் ஆண்டவரிடத்தில் வந்து, தேவன் உம்மோட இருக்கிறார், நீ தேவனால் அனுப்பப்பட்டவர், தேவன் உம்மோடு இருக்கிறதுனால தான் இப்படிப்பட்ட அற்புதங்களை நீ செய்கிறேன்னு சொல்லி அவரை பாராட்டுகிறார். அவருக்கு சப்போர்ட்டாக பேசுகிறார். ஏன்னா அன்னைக்கு இருந்த ரபிக்கள் எல்லாரும் இவருக்கு விரோதமாக இருந்தார்கள். இவரோடு தேவன் கிடையாது, இவன் தேவனால் பயன்படுத்தப்படுகிறவன் கிடையாது, இவன் செய்த அற்புதங்கள்லாம் பிசாசை கொண்டு செய்கிறான் என்று சொல்லப்பட்ட காலத்தில் ஒரு ரபி வந்து இவருக்கு சாதகமாக பேசுகிறாரு. நீ தேவனால் அனுப்பப்பட்டவர் தான், தேவன் உன் கூட இருக்கிறாரு, அதனால தான் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்கிறேன்னு சொன்ன உடனே இயேசு அதை காதலையே வாங்கிக்கல. அப்படியா, பரவாயில்லையாப்பா, நீனாச்சும் உனக்கு மற்றவனுக்கு புரியலை, உனக்காச்சும் புரிஞ்சிருக்கப்பா அப்படின்னு சொல்லலை. இயேசு அவன் காதையே வாங்கிக்கல. இயேசு சொல்லுகிறார், நீ மறுபடியும் பிறக்கணும், நீ மறுபடியும் பிறக்காவிட்டால் தேவனோட ராஜ்யத்தை காண முடியாதுங்கிறார். நாம் மறுபடியும் பிறக்கவில்லை என்றால் நித்திய ஜீவனை அடைய முடியாது. நித்திய ஜீவனை அடைவதற்கு பிரதானமாக இருக்கிறது மறுபிறப்பு, இல்லையா? கீழே வாசிப்போம் 4ஆம் வசனம். அதற்கு நிக்கதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாக இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கற்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியில் பிறப்பது ஆவியாயிருக்கும். இயேசு இங்கே இன்னொரு ஆவிக்குரிய மண்டலத்தை குறித்து பேசுகிறார். இன்னொரு ஆவிக்குரிய மண்டலத்தை குறித்து பேசுகிறார். காணக்கூடிய ஒரு மண்டலம் இருக்கிறது. காண்கிற மண்டலத்தில் நம்ம பார்க்கலாம், தொடலாம், இது நடக்கிற சம்பவங்களை நம்ம கேட்கலாம். காணக்கூடாத மண்டலங்களை, அது ஆவி மண்டலத்தை நாம் இந்த கண்களை கொண்டு பார்க்க முடியாது, உணர முடியாது, இந்த காதுகளை கொண்டு கேட்க முடியாது. இப்படி கேட்க முடியாதுங்கிறதுனால அது இல்லைன்னு கிடையாது. காணக்கூடாத ஒரு ஆவி மண்டலம் இருக்கிறது என்பதை இங்கே தேவனோட வார்த்தை சொல்லுகிறது, இல்லையா? நமக்கு ஒரு மூளை இருக்கிறது. மூளை வந்து மனசு கிடையாது, இல்லையா? நமக்கு உங்கள் மனது எங்கேன்னு சொன்னோம்னா இங்கே சொல்லுவாங்க, அது மனசு கிடையாது, அது சரீரத்தினுடைய ஒரு பார்ட்டு. மனது மூளையின் மூலமாக வேலை செய்கிறது. இந்த மனதுக்கு வேண்டிய இந்த கிரியேட்டிவிட்டி பவர் இருக்கு, இல்லையா? ஒரு காரியத்தை சிந்தித்து திறன்பட செய்யக்கூடிய அந்த ஆற்றல், அது எங்கிருந்து வருகிறது? ஆவியிலிருந்து வருகிறது. ஆவி மண்டலம் காணக்கூடாத மண்டலமாக இருந்தால் கூட இந்த மனதுக்கு வேண்டிய கிரியேட்டிவிட்டி, இந்த உத்வேகம், இவை எல்லாவற்றையும் எது கொடுக்கிறது என்றால் ஆவி மண்டலம் கொடுக்கிறது. மாம்சம் எந்த அளவுக்கு நிஜமானதோ அதே போல
ஆவி நிஜமானது, நாம் மாம்சமாக இருக்கிறது எந்த அளவுக்கு நிஜமோ அதே போல் நாம் ஆவியாக இருக்கிறோம் என்பது ரொம்ப நிஜமானது. இயேசு நிக்கதேமை பார்த்து சொல்லுகிறார், நீ மறுபடியும் பிறக்கணும்னு சொன்ன உடனே நிக்கதேமு அது எப்படி பார்க்குறார் என்றால், ஆவிக்குரிய இதில் பார்க்கல, திரும்பி சரீர பிரகாரம் பார்க்குறாரு. ஆவிக்குரிய காரியங்களை குறித்து அவருக்கு பெரிய ஒரு விழிப்புணர்வு இல்லை. சொல்கிறாரு, எனக்கு வயதானதுக்கு அப்புறம் திரும்பி நான் தாயின் வயிற்றில் போய் பிறக்க முடியுமோ அப்படின்னு சொல்கிறார். இன்றைக்கி அநேக மக்கள் ஒரு காரியத்தை பார்க்க முடியல, உணர முடியல அப்படின்னா இல்லைங்கிறாங்க. நான் சொன்னது புரியுதுங்களா? நமக்குள்ள ஆவி இருக்கா? ஆவியை உங்களால் பார்க்க முடியுமா? பைபாஸ் பண்ண கூட பார்க்க முடியாது. தேவன் ஒருத்தர் இருக்கிறாரா? பார்க்க முடியுமா? முடியாது. ஆனால் தேவன் இருக்கிறாரா? இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது தேவன் இல்லை என்று மதியடன் சொல்லுகிறான் இருக்கு. தேவன் ஆவியாக இருக்கிறார். அந்த ஆவியாக இருக்கிற தேவனால் தான் நம்முடைய ஆவி உண்டானது. சொன்னது புரியுதுங்களா? தேவனுடைய சாயலில் ரூபத்தில் உண்டாக்கப்பட்ட ஒரு ஆவியானது நாம் இருக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த காண்கிற மண்டலம் அந்த காணாத மண்டலத்திலிருந்து தான் வந்தது. சொல்றது புரியுதுங்களா? அப்புறம் பேசுகிறாரு 7லிருந்து, நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்துல வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான். அதாவது ஆவிக்குரிய பிறப்பை குறித்து இயேசு ஒரு அற்புதமான ஒரு விளக்கம் கொடுக்குறார், ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறார். காற்றை நீங்கள் பார்த்துருக்கிறீர்களா? காற்றை பார்த்துறீங்களா? பார்க்கல. காற்றுடைய விளைவுகளை பார்க்குறோம். காற்று ஒரு மரத்தின் மேலே பேசும் பொழுது, வரும்பொழுது அதனுடைய விளைவுகளை பார்க்கிறோம். காற்று அப்படி வருது. காற்று வாயுக்களுடைய அசைவு தான் காற்று. நான் சொன்னது புரியுதுங்களா? வாயுக்களுடைய அசைவு தான் காற்று. சொல்றது புரியுதுங்களாங்க? காற்றே வீசலாம் சொல்ல, காற்று வீசாது. வாயுக்குள் அசையும் பொழுது அது காற்றாக போகுது. சொல்றது புரியுது இல்லைங்க? அந்த வாயுக்களை எது அசைய செய்கிறது? வாயுக்கள் அசையும் பொழுது காற்று. அந்த வாயுக்களை காண முடியாத ஒரு சக்தி அசைய பண்ணுகிறது. அப்படி புரியுதா? அதே போலதான் நம்முடைய சரீரத்துக்கு வேண்டிய அந்த ஜீவனை கொடுக்கிறது ஆவி. எப்படி நீங்கள் காற்றை பார்க்க முடியாதோ, வாயுக்கள் அசைகிறதை பார்க்க முடியாதோ, ஆனால் அது இருக்கிறது நம்புகிறோம் இல்லையா? காற்று இல்லைன்னு எதனா சொல்ல மாட்டான், முட்டாள் கூட சொல்ல மாட்டான். காற்று இருக்கிறது அப்படியோ அதே போல நம்முடைய ஜீவனை கொடுக்கக்கூடிய ஆவி இருப்பது முக்கியம். ஆவியை பார்க்க முடியாது, ஆனால் ஆவி நமக்குள்ளே இருக்கிறது. இந்த ஆவியிலிருந்து தான் நமக்கு வேண்டிய ஜீவன், கற்பனை சக்தி, கிரியேட்டிவிட்டி, ஒரு காரியத்தை திறன்பட யோசித்து உற்பத்தி பண்ணக்கூடிய திறமை எங்கே இருந்தோன்னா ஆவியிலிருந்து மனதுக்கு வருகிறது, மனதின் மூலமாக மூளைக்கு போகிறது, மூளையின் மூலமாக செயல்பட ஆரம்பிக்கிறோம். புரியுதா? வாசிப்போம். 9 வாசிக்க. அதுக்கு நிக்கதேமு இவைகள் எப்படி ஆகும் என்றால், இயேசுவனை நோக்கி, நீ இஸ்ரவேலின் போதகனாக இருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயா? மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன், நாங்கள் அறிந்திருக்கிறதை சொல்லி நாங்கள் கண்டவைகளை குறித்து சாட்சி கொடுக்கிறோம், நீங்களோ எங்கள் சாட்சிகளை ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. பூமிக்கு அடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கிறதில்லையே. பரம காரியங்களை உங்களுக்கு சொல்வேனானால் எப்படி விசுவாசிப்பீர்கள்? பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவமான மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி உயர்த்தப்பட வேண்டும். அவர் கட்டாய உயர்த்தப்பட வேண்டும். அவர் உயர்த்தப்படவில்லை என்றால் நாம் மறுபடியும் பிறக்க முடியாது. உயர்த்தப்பட முடியால் பாவத்தை போக்கும் கிருபாதார பலியாக சிலுவையில் உயர்த்தப்பட வேண்டும். அவர் உயர்த்தப்படவில்லை என்றால் நாம் மறுபடியும் பிறக்க முடியாது. 15 திரும்பி வாசிக்கிறேன். ஏன்னு சொல்ற? தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி, கெட்டு போகாமல் அழிந்து போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி உயர்த்தப்பட வேண்டும். மோசையினால் சர்ப்பம் உயர்த்தப்பட்டது போல உயர்த்தப்பட வேண்டும். இவர் ஏன் உயர்த்தப்பட வேண்டும்?
நாம் நித்திய ஜீவனை அடையும்படியாக உயர்த்தப்பட வேண்டும். பரலோகத்திலிருந்த தேவன், வார்த்தையாக இருந்த தேவன் இந்த பூமிக்கு வந்து சிலுவையில மரித்து ரத்தம் சிந்தி பூமியின் மையத்தில் 3 நாள் இருந்து இவ்வளவு பாடுகளை ஏன் பட்டார் என்றால், அவரை விசுவாசிக்கிறவன் நித்திய ஜீவனை அடையும்படி, சொல்றது புரியுது, நித்திய ஜீவனை அடையும்படி இத்தனை காரியங்களை செய்தார். 16 வாசிக்கிறேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். 15ஆம் வசனத்தில் நித்திய ஜீவன் இருக்கு, 16ஆம் வசனத்திலையும் நித்திய ஜீவன் இருக்கு. நீங்கள் கேஜே பைபிள் படித்து பார்த்தீங்கன்னா 15ஆம் வசனத்தில் எட்டர்னல் லைஃப் இருக்கும், 16ஆம் வசனத்தில் எவர்லாஸ்டிங் லைஃப் இருக்கும். ரெண்டுமே ஒரே வார்த்தை தான். 3:36 வாசிப்போம். குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனா இருக்கிறான். குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனா இருக்கிறான். நித்திய ஜீவனுங்கிறது நம்ம எதிர்காலத்தில் பெறப்போகிற ஒரு சுதந்திரம் கிடையாது. ஒரு காலத்தில் நாம் நித்திய ஜீவனை அடைவோம் கிடையாது. இப்பொழுதே நாம் நித்திய ஜீவனை பெற்று அனுபவிக்கக்கூடிய மக்களாக இருக்கிறோம். இன்னைக்கு மக்களுக்கு ஜீவன் என்றால் என்னன்னு தெரியாது. ஜீவன் என்றால் என்ன, மரணம் என்றால் என்ன? ஜீவன் என்றால் மக்கள் நினைக்கிறாங்கன்னா அவர் உயிரோடு இருக்கிறார் என்றால் ஜீவன், அவர் போயிட்டாருன்னா அது மரணம் அப்படி நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஒரு மனிதன் மரிக்கிறார் என்றால் அவன் இல்லாமல் அப்படியே போகிறான்னு கிடையாது. எல்லாம் போயிட்டாரு, அப்படியே காற்றோட காட்டா அவர் கரைஞ்சிட்டாரு, அப்படி கிடையாது. ஜீவன் என்று இங்கே சொல்லும் பொழுது, ஜீவன் சொல்லும் பொழுது ஜோயே என்கிற வேர்டு யூஸ் பண்ணுறாங்க. ZOE ஜோயே என்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. ஜோயேன்னு சொல்லும் பொழுது தேவன் எந்த ஜீவனை பெற்று அனுபவிக்கிறாரோ அதே ஜீவனை நாம் பெறுவது. அதுதான் வேதம் நித்திய ஜீவன் சொல்லுது, அல்லது ஜோயேன்னு சொல்லப்படுகிறது. சொன்னால் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன்னு சொன்னார். ஆவியானவரை நாம் ஜீவ ஆவியானவர்ங்கிறோம் இல்லையா? அவர் தான் ஜீவனை கொடுக்கக்கூடிய ஆவியானவர். இது வெறும் வார்த்தை அல்ல, இது ஜீவ வார்த்தைன்னு சொல்லுகிறோம். வார்த்தை வேற, ஜீவ உயிருள்ள வார்த்தைன்னு சொல்லுகிறோம். அப்போ நித்திய ஜீவன் சொல்லும் பொழுது நித்திய நித்தியமாக இருப்பாரு என்பதை காட்டிலும் அதிகமானது. தேவனுடைய ஜீவனை பெற்று அனுபவிப்பது, தேவனோடு ஐக்கியப்பட்டு தேவனோடு தொடர்பு கொண்டு அந்த தேவன் அனுபவிக்கிற வாழ்க்கை தரத்தை பூமியில் அனுபவிப்பதை வேதம் நித்திய ஜீவன் சொல்லுது. அப்படி செய்வாங்களா? டீச்சிங் இது முக்கியமான டீச்சிங். தேவனோடு ஐக்கியப்பட்டு அந்த ஐக்கியத்தின் மூலமாக தேவன் அனுபவிக்கிற அந்த வாழ்க்கை தரத்தை, அந்த ஜீவனை பெற்று அனுபவிப்பதை வேதம் நித்திய ஜீவன் சொல்லுகிறது. தடையில்லாமல் நித்தியமாக முடிவில்லாமல் இருப்போம். ஒரு 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 விசுவாசிக்கு மரணமே கிடையாது, முடிவில்லாமல் நித்தியமாக தேவனோடு தொடர்பு கொண்டு தேவனோடே வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை தான் வேதம் நித்திய ஜீவன் சொல்லுகிறது. இந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு ஆதாரம் என்ன? எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? இயேசு கிறிஸ்து மேலே விசுவாசம் வைக்கிற மனிதன் நித்திய ஜீவனை பெற்று அனுபவிக்கிறான் இல்லையா? யோவான் 3 எடுத்த உடனே சொல்லுகிறாரு, நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனோட ராஜ்யத்தை பார்க்க மாட்டாங்கிறாரு. நடுவர் சொல்லுகிறார், மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாக இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாக இருக்கும். நீ ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனோட ராஜ்யத்தை காண மாட்டான்னு சொல்லும் பொழுது காலாகாலமாக எனக்கு ஏன் அப்படி மக்கள் அப்படி இப்படி வியாக்கியானம் பண்ணுகிறான்னு தெரியல. ஜலத்தினால் பிறக்கிறேன்னு சொல்லும்போது தண்ணி ஞானஸ்தானங்கிறாங்க, ஆவியினால் பிறப்பதுன்னு சொல்லும் பொழுது பரிசுத்தாயின் அபிஷேகங்கிறாங்க. இப்போ இயேசு இங்கே வந்து ஞானஸ்தானத்தை பற்றி பேசலை. இயேசு எதை குறித்து பேசுகிறாரு? ரட்சிப்பை பற்றி பேசுகிறார், நித்திய ஜீவனை பற்றி பேசுகிறார். நித்திய ஜீவனை பற்றி பேசுவதற்கும் ஞானஸ்தானத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஞானஸ்தானம் எடுத்தால் தான் பரலோகம் போக முடியுமா? ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கும் பரலோகம் போகிற சம்பந்தம். இயேசுவே ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களா? பரலோகம் போவோம். சரி, அப்படி விட்டுருங்க. பரிசுத்தாயின் அபிஷேகம் பண்ணலன்னா பரலோகம் போக முடியாதா? என்ன மெய்யாகவே சொல்லுகிறேன், நீ ஜலத்தினாலும் ஆவியினால் பெறப்பட்டால் தேவனோட ராஜ்யத்தை காணவே மாட்டாருங்கிறாரு. அப்போ நான் தனி ஞானஸ்தானம் எடுக்கலை, நான் எடுத்திருக்கேங்க, நான் கொடுக்குறேன், நான் பரிசுத்தான விஷயம் கொடுக்குறேன். இப்போ நம்முடைய சபை பிரிவில் எத்தனை சபை பிரிவில் அந்நிய பாஷை பேசுவது கிடையாது.
குறிப்பாக இப்போ என்ன சொல்கிறது, பில்லிகிரகாம்னா அந்நிய பாஷை பேசாதவர். ஆனால் அவருடைய சுவிசேஷ கூட்டத்தில் தான் நிறைய மக்கள் லட்சக்கணக்கில் ரசிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ அவர் பரலோகம் போலையா? ஆபிரகாம் போயிருக்கிறாரா? ஆபிரகாம் அந்நிய பாஷை பேசினாரா? ஃபர்ஸ்ட் அப்போ அந்நிய பாஷை பேசக்கூடாதுங்களா? அது வேற, இது வேற. அதனுடைய ஆசீர்வாதம் வேற, அது அனுபவம் வேற. ஆனால் ரட்சிக்கப்படுவதற்கு இது காரணம் கிடையாது. இப்போ எதை குறித்து பேசுகிறாரு? மறுபிறப்பை குறித்து பேசுகிறார். ஜலத்தினால் பிறப்பதுன்னு சொல்லும் பொழுது மாம்ச பிறப்பை குறித்து பேசுகிறார். அதனால தான் அடுத்து விளங்குறார். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாக இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியினால் இருக்கும். ஜலத்தினால் பிறப்பதுன்னு சொல்லும் பொழுது மாம்ச பிறப்பை குறித்து பேசுகிறார். ஒரு மாம்சத்தில் பிறந்திருக்கிறபடினாலே, அல்லது ஒரு யூத குடும்பத்தில் பிறந்திருக்கிறதுனாலையோ, ஒரு யூதனா பிறந்திருக்கிறதுனாலையோ, ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கிறதுனாலையோ தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அது என்ன? வெறும் மாம்ச பிறப்பு. அதுக்கப்புறம் ஆவியில் ஒரு பிறப்பு ஏற்படணும். நான் சொல்றது புரியுதுங்களா? ஆவியில் ஏற்படுகிற பிறப்பு பரிசுத்த ஆவியின் மூலமாக ஏற்படுகிறது. அவர் தான் ஜீவனின் ஆதாரமாக இருக்கிறார். அந்த ஆவியானவர் நித்திய ஆவியானவராக இருக்கிறபடினாலே, அந்த நித்திய ஆவியினால் பிறந்த இந்த ஆவி இதுவும் நித்திய ஆவியாக மாறுகிறது. நித்திய ஆவியாக நித்திய ஜீவனை உடைய ஆவியாக மாறுகிறது. எல்லாருடைய ஆவியும் நித்திய ஆவிதான். ஆனால் ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதனுடைய ஆவி நித்திய ஜீவனை உடைய ஆவியாக மாறுகிறது. நான் சொன்னது புரியுதுங்களா? இப்பொழுதே நம் நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொடுக்கிறோம். கைது சொல்லுவார், நான் விசுவாசி, நான் இப்பொழுதே நித்திய ஜீவனை சுதந்திரித்து நித்திய ஜீவனுடைய நன்மைகளை அனுபவிக்க தகுதியுள்ளவனாக இருக்கிறேன். ஆமென், ஆமென். இது நம்முடைய எண்ணத்தில், சிந்தையில் அப்படியே ஆழமாக இருக்கிறது என்றால் நம்ம சிந்திக்கிற விதத்தை மாற்றிடும். இது செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். அந்த நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறேன், எனக்கு நித்திய ஜீவன் உடையவனாக இருக்கிறேங்கிற அறிவு நம்ம ஆதிக்கம் செலுத்துகிறது என்றால், இது செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு காரியம் நம்ம மரண பயத்திலிருந்து விடுதலை ஆக்கிறோம். மரணத்தை குறித்த பயம் இருக்காது. மரண பயத்திலிருந்து நம்மை முற்றிலுமாக விலக்கி வைக்கும். எபிரேயர் 2 திருப்போம். எபிரேயர் 2:8 வாசிப்போம். சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்ற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை. அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணும். சகலத்தையும் கீழ்ப்படுத்தினான்னு சொல்லும் பொழுது மரணத்தையும் கீழ்ப்படுத்தியிருக்கிறார். 1 கொரிந்தியர் 15 சொல்லும் பொழுது பரிகரிக்கப்பட வேண்டிய கடைசி சத்துரு மரணம். மரணம் நம்முடைய சிநேகிதன் கிடையாது, மரணம் நம்முடைய எதிரி. யாருமே இந்த உலகத்தில் மறிக்க விரும்புவது கிடையாது. இந்த நித்திய அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, நித்திய ஜீவன், ஜீவன்னா ஜோயே, நித்தியங்கிற வார்த்தை ஈயான்ங்கிற ஒரு கிரேக்க வார்த்தையிலிருந்து வருகிறது. ஈயான் என்றால் காலாகாலத்துக்கும் அழிவில்லாமல் வாழ்கிறது. அதுதான் நித்தியன்னு சொல்கிறது. இப்போ நம்ம ஒருத்தர் 100 வயசு வாழ்கிறாரு நினைக்கிறோம். 100 வயசு வாழ்கிறாங்க. நம்ம 100 வயசு ஒருத்தர் வாழ்ந்தாருன்னா நமக்கு அது பெருசாக தெரியும். ஆண்டவருக்கு 1000 வருஷம் ஒரு நாள் இல்லையா? அப்புறம் நீங்கள் 100 வருஷம் தான் வாழ்ந்தீங்கன்னா 2.5 மணி நேரம் தான் வாழ்ந்துருக்கீங்க. ஆண்டவருடைய பார்வையில் 2.5 மணி நேரம் தான், அவ்வளோதான் வாழ்ந்துருக்கிறோம். நம்ம அதை பெருசாக நினைக்கிறோம் இல்லையா? ஆண்டவருக்கு 1000 வருஷம் ஒரு நாள். அப்போ 100 வருஷம் வாழ்ந்தோம்னா 2.5 மணி நேரம் தான். யாருமே மறிக்க விரும்பலை. மறிப்பது நம்மை குறித்த தேவ சித்தம் கிடையாது. ஆனால் ஒவ்வொரு நாளும் மக்கள் மறித்து கொண்டே இருக்கிறார்கள். வியாதியில் பலதரப்பட்ட காரியங்களை மறிக்கிறார்கள். ஆனால் ஒரு விசுவாசிக்கு மரணம் என்பது கிடையாது. விசுவாசி மறிப்பதே கிடையாது. விலைக்கு சொல்கிறேன், விசுவாசி மறிப்பதே கிடையாது. மரணமே நம்மை குறித்த தெய்வ சித்தமே கிடையாது. ஏதேன் தோட்டத்தில் மட்டும் ஆதாம் ஏவா அந்த மரத்தின் கனியை சாப்பிடாமல் இருந்தார்கள் என்றால் மரணமே ஏற்பட்டிருக்காது. அவர்களுக்கு வயசும் ஆகியிருக்காது, அவர்கள் முதுமை அடைஞ்சிருக்க மாட்டாங்க. அந்த மரத்தின் கனியை சாப்பிடாம நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் கனியை சாப்பிட்டதுனால இப்போ மரணம் வந்துருச்சு. மரணம் வந்து இப்போ ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்டான்னா இந்த மரண சரீரத்திலேயே அவன் என்னன்னைக்கு இருப்பான். நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஒருத்தருக்கு ரொம்ப பலவீனமாக இருக்கார், நடக்க முடியல, சுவாசிக்க முடியல, கடைசி நேரத்தில் இழுத்துக்கிட்டே இருக்குது.
இழுத்துக்கிட்டே 100 வருஷம் இருக்காருன்னா எப்படி இருக்கும்? அவருக்கும் விடுதலை இருக்காது. அதனால் இந்த மரணத்திலிருந்து மனிதனை விடுதலை ஆக்குவதற்காக கர்த்தர் அவனை தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பினார். ஏன்னா ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்டான்னா அந்த விழுந்து போன நிலையிலேயே நித்தியமாக வாழ்ந்துருவான். நான் சொன்னது புரியுதுங்களா? இப்போ நம்ம ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிடலாம், பின்னாடி அதை பார்ப்போம் இல்லையா? இந்த உலகத்தில் கர்த்தர் நமக்கு எத்தனை ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார், நம்ம அனுபவிப்பதற்கு எத்தனை நன்மைகளை கொடுத்துருக்கிறார், அனுபவிக்கிறோம். ஆனால் இந்த உலகம் ஒரு நல்ல உலகம் கிடையாது. நான் வாழுகிற உலகம் நல்ல உலகம் கிடையாது. ஒரு காலத்தில் ஹாஸ்பிட்டல் அப்படின்னா ஒரு சின்ன வீடு இருக்கும், ஒரு ரூம் இருக்கும், ஒரு பிஜி போனால் ஒரு போன ஒரு சேர் ஒரு டேபிள் இருக்கும், அவ்வளோதான் ஹாஸ்பிட்டல்னு இருக்கும். அப்படி தான் ஒரு காலத்தில் பார்த்தோம். இப்போ அந்த ஊர்லேயே பெரிய பில்டிங்காக இருந்துச்சுன்னா அதான் ஹாஸ்பிட்டல். அப்போ விழுந்து போன உலகத்தில் பலதரப்பட்ட தீமைகள், பலதரப்பட்ட வியாதிகள் வந்துக்கிட்டே இருக்குது. நாம் எதுக்கு இந்த பூமியில் இருக்கிறோம் என்றால் ஒரு வேலைக்காக இருக்கிறோம், ஒரு நோக்கத்துக்காக இருக்கிறோம். நம்ம செய்து நிறைவேற்ற வேண்டிய ஒரு நோக்கம் இருக்கிறது, ஒரு பணி இருக்கிறது. அந்த பணி முடிஞ்சிருச்சு, நல்ல போராட்டத்தை போராடிட்டேன், ஓட்டத்தை முடிச்சிட்டேன்னா ஐயா அந்த சாவிக்கு எதுவான சரீரம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை போட்டுட்டு போயிடலாம். சொன்னது புரியுதுங்களா? பாடுபட வேண்டிய அவசியம் கிடையாது, கஷ்டப்படுற அவசியம் கிடையாது, நோ டார்ச்சர், அப்படிலாம் போயிடலாம். இல்லை மதியம் ஏசுநாதர் வந்துட்டாருன்னா குடும்பமாக போயிடலாம், அது கோடி சோத்திரம். ஒரே நேரத்தில் உசுன்னு போயிடலாம் எல்லாருமே. ஆனால் நான் வாழ வேண்டிய ஒரு நோக்கம் இருக்கிறது. ஏன் நல்லா கவனிக்கிறீங்க? ஏன் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து போக நினைக்கிறோம்னா, நோக்கத்தை வேலையை முடித்து பிரிந்து போக நினைக்கிறோம் என்றால், தேவன் படைத்த விதத்தில் அந்த உலகம் இல்லை. நாம் நித்தியமாக வாழ்வதற்கு ஏற்ற விதத்தில் அந்த உலகம் இல்லை. சொன்னது புரியுதுங்களா? நித்தியமாக வாழ்வதற்கு ஏற்ற விதத்தில் உலகம் இல்லை. திரும்பி வந்துடுவோம், திரும்பி பூமிக்கு. நம்ம பரலோகம் போடவங்களாம் பரலோகத்திலே உட்காந்துட்டு இருக்க மாட்டாங்க. பரலோகம் நம்முடைய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கொஞ்ச நாள் வாழ்வதற்கு தான். ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி ஆண்டவரோட இருக்க வேண்டியதான், போக வேண்டியதான், வர வேண்டியதான், பேச வேண்டியதான், ஜாலியாக இருக்க வேண்டியதான். திரும்பி புதிய வானம் புதிய பூமி வந்த உடனே ஓடுறா பூமிக்கு அனுப்பி விட்டுருவார். அப்போ பூமி எப்படி இருக்கும்னா, நம்ம என்றென்றைக்கும் வேதனை இல்லாமல் இந்த நித்திய ஜீவனுடைய நிறைவை அனுபவிக்கக்கூடிய ரீதியில் இந்த பூமி இருக்கும். கவனிக்கிறீங்க? வாசிப்போம். எபிரேயர் 2:8. சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தின அந்த விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை, அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணோம். ஏனென்றால் தேவனுடைய கிருபையினாலே ஒவ்வொருவருக்காக மரணத்தை ருசி பார்க்கும்படி தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்த நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காமிக்கிறோம். தேவனுடைய கிருபையினாலே நான் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்தார் இருக்கு. ஒவ்வொருவருக்காக மரணத்தை ருசி பார்த்தார். எதுக்கு இயேசு சரீரத்தில் வந்தார்? வார்த்தையே மாம்சமானது மரணத்தை ருசி பார்ப்பதற்காக, நாம் அனுபவித்த மரணத்தை அவர் ருசி பார்ப்பதற்காக. மரணம் சொல்லும் பொழுது சரீர மரணம் அல்ல, ஆவிக்குரிய மரணத்தை ருசி பார்ப்பதற்காக அவர் மரித்தார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கீழே மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் இருக்கு இல்லையா? சொல்லுது இல்லைங்க, உத்தரித்தார்னா நம்ம ஒவ்வொருவருக்காகவும் அவர் மரணத்தை டேஸ்ட் பண்ணார். டேஸ்ட் பண்ணி அந்த மரணத்திலிருந்து நம்மை விடுதலை கொண்டு வந்திருக்கிறார். அவர் மரணத்தை ருசி பார்த்தார், அதனால நாம் மரணத்திலிருந்து நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம். சொல்றது புரியுதா இல்லையா? இதை அப்படியே வச்சுக்கோங்க. யோவான் 11க்கு வாங்க. யோவான் 11 லாசரு மரிக்கிறாரு. லாசர் மரித்து 4 நாளுக்கு அப்புறம் ஆண்டவர் லாசருவை உயிரோடு எழுப்புறார். அப்போ உயிரோடு எழுப்ப வரும் பொழுது மார்த்தாள் ஆண்டவர்கிட்ட எதிர்பட்டு, நீர் இங்கே இருந்தீர் என்றால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான்னு சொல்லும் பொழுது அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, யோவான் 11:25, இயேசுவை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன். அந்த ஜீவனமாக இருக்கிறேங்கிறது, அந்த ஜீவனுங்கிறது ஜோய லைஃப், அந்த நித்திய ஜீவன் இருக்கு பார்த்தீங்களா? ஜீவன் யாரு?
எஸ், அவர் தான் அந்த நித்திய ஜீவன், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேங்கிறாரு. என்னை விசுவாசிக்கிறவர் மரித்தாலும் பிழைப்பான். மரித்தாலும் பிழைப்பான்னு சொல்லும் பொழுது சரீர மரணத்தை குறித்து பேசுகிறார். சரீர பிரகாரமாக அவரை விசுவாசிக்கிறவன் மரித்திருந்தாலும் அவன் பிழைப்பான். ஒரு விசுவாசிக்கு சரீர மரணங்கிறது முடிவு கிடையாது. விசுவாசி மட்டுமல்ல, எந்த ஒரு மனிதனுக்கும் மரணம் என்பது முடிவு கிடையாது. மரணத்துக்கு அப்புறம் அவன் இருக்கவே போவது கிடையாது, அப்படியே காத்தோட காத்தா களைஞ்சிட்டாரு அப்படின்னு கிடையாது. ஒரு விசுவாசியும் எங்கே அப்படியே வேப்ப மரம் புளிய மரம் அப்படியே அப்படி தாவிட்டு இருக்கிறாரு அப்படின்னு கிடையாது. சொல்கிறது புரியுதுங்களாங்க? அந்த நாட்களில் கிராமத்தில் இப்போ பழக்கம் இருக்கான்னு தெரியாது. நான் கிராமத்தில் கொஞ்ச நாள் இருந்திருக்கேன். யாரே ஒருத்தர் அடக்கம் பண்ணுறாங்கன்னா வர்ற வழியெல்லாம் ஸ்வீட்டு இதெல்லாம் போட்டு வருவாங்க, தெரியுமா? ஸ்வீட் போட்டு வருவாங்க. ஏன்னா அவர் நடுராத்தில் எழுந்திரிச்சு திரும்பி வீட்டுக்கு வருவாராம். வரும்போது ஸ்வீட்லாம் பிறகிட்டே வரும்போது காலைல விடிஞ்சிரும். ஐயோ விடிஞ்சிருச்சுடான்னு ஓடி போயிடுவாராம் திரும்பி. இப்படி பேய்க்கதெல்லாம் தெரியாது அவங்களுக்கு. அவர் சாயங்காலம் வந்துருச்சு, சரிம்மா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு வீட்டுக்கு போல வர்றவள ஸ்வீட் வீட்லாம் கிடைக்கும். ஸ்வீட்டாக எடுத்து வரும்போது விடிஞ்சிருச்சு ஓடி போயிடுவோம் அப்படிம்பாங்களாம். அப்படிலாம் கிடையாது. அவர் 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 காத்தோட காத்தா போவதும் கிடையாது, அந்த புதைச்ச இடத்துல இருப்பது கிடையாது. அவர் ஏதோ ஒரு இடத்துல இருப்பார். ஆனால் ஒரு விசுவாசி, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான்னு சொல்லும் பொழுது அவன் அவன் மரிப்பதே கிடையாது. இந்த ஜீவனாய் இருக்கக்கூடிய அந்த தேவனோட ஐக்கியப்பட்டிருக்கிறபடினாலே அவன் மரணத்திலிருந்து நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான். அவரை ஒருவன் விசுவாசிக்கவில்லை, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான்னு சொல்லும் பொழுது அவரை விசுவாசிக்காதவன் மரிக்காமல் இருந்தால் கூட செத்த நிலையில் இருப்பான். நான் சொல்றது புரியுதுங்களா? அவரை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அவரை விசுவாசிக்கவில்லை என்றால் ஒரு மனிதன் உயிரோடு இருந்தால் கூட அவன் செத்தவன் தான். அப்படி செத்த இருந்த நம்மைத்தான் கர்த்தர் உயிரோடு எழுப்பியிருக்கிறார். சரிதானே? வாசிப்போம் 25. உயிரோடு இருந்த என்னை விசுவாசிக்கிற எவனும் என்றென்றைக்கும் என்றென்றைக்கும் மறியாமல் இருப்பான். இதை வச்சு தான் இந்த இம்மார்டாலிட்டியை பற்றி பேசுகிற ஆட்கள் இதை வச்சு தான் பேசுகிறாங்க. அதாவது சாகாமே கிடையாது, நம்ம சரீரத்தில் சாகாமை அடைஞ்சிட்டோம் அப்படின்னு பேசுகிற ஆட்கள் இந்த 2 வசனத்தை வச்சு தான் பேசுகிறாங்க. இது நித்திய ஜீவனை பற்றி பேசக்கூடிய ஒரு வசனம். நான் விலைக்கு பேசுகிறேன். விலைக்கு பேசும்போது இது எங்கே கொண்டு போகுதுன்னு உங்களுக்கு விளக்கும். நடக்க கவனிச்சே வாங்க. சொல்கிறாரு, உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவனும் என்றென்றைக்கும் மறியாமல் இருப்பான், இதை விசுவாசிக்கிறாய்கிறார். எல்லாருமே பரலோகம் போவது கிடையாது. ரட்சிக்கப்படாத மனிதன் பரலோகம் போவது கிடையாது. சில மக்கள் சொல்லுவாங்க, அவர் இந்த இடத்த விட்டு போய் இன்னொரு இடத்துல நல்ல இடத்துல இருக்கிறாரு. விசுவாசித்திருந்தார் என்றால் அவர் நல்ல இடத்துல இருப்பார். விசுவாசிக்கலைன்னா அவர் தேவனோடு இருக்க மாட்டார், ஏதோ ஒரு இடத்துல இருப்பார். தனியான 25, 26 திரும்பி வாசிக்கிறேன். உயிரோடு இருந்த என்னை விசுவாசிக்க நீவனும் என்றென்றைக்கும் மறியாமல் இருப்பான், இதை விசுவாசிக்கிறாயா என்றார். அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாய் கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிறாயான்னு சொல்லும் பொழுது வெறும் மார்த்தாள்கிட்ட மட்டும் கேட்கல, நம்மை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார். இந்த உலக வாழ்க்கைக்கு அப்புறம் இன்னொரு வாழ்க்கை இருக்குன்னு விசுவாசிக்கிறாயா? தேவன் இருக்கிறான்னு விசுவாசிக்கிறாயா? ஆவி மண்டலத்துக்குன்னு விசுவாசிக்கிறாயா? அப்படின்னு விசுவாசிக்கிறாயான்னு கேட்கிறார். அப்படி விசுவாசிக்கிறோம் என்றால் நான் தேவனோடு ஐக்கியப்பட்டு தேவனுடைய ஜீவனை பட்டு தேவன் அனுபவிக்கிற அந்த வாழ்க்கை தரத்தை அனுபவிக்கலாம். நான் சொன்னது புரியுதுங்களா? விசுவாசிக்கலன்னா மரணத்திலே இருப்போம். வாங்க திரும்பி 26, 27 வாசிக்கிறேன். உயிரோடு என்னை விசுவாசிக்கிறவனோடு என்றென்றைக்கும் மறியாமல் இருப்பான், இதை விசுவாசிக்கிறாயா? அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவனா தேவகுமாரனை கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த பதில் தான் 27 தான் ஒரு முழு உலகத்தையும் ரட்சிக்க வல்லக்கூடிய ஒரு பதில். விசுவாசிக்கிறாயா அப்படி கேட்டவனா, ஆம் ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன். எதை விசுவாசிக்கிறேன்? நீர் உலகத்தில் வருகிறவனா தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறேன். நீ விசுவாசிக்கிறாயான்னு கேட்டவொன்னா அநேக மக்கள் அத்தோடு நிப்பாட்டிடுவாங்க. விசுவாசிக்கிறான்னு சொன்ன பொழுது உனக்கு இம்மார்டாலிட்டி உண்டு விசுவாசிக்கிறாயா, அதை பேசலை. நீ விசுவாசிக்கிறாயான்னு சொல்லும் பொழுது
எதை விசுவாசிக்கிறாயா? இவர்தான் ஆண்டவர், இவர்தான் கிறிஸ்து, நித்திய ஜீவனுக்கு இவர்தான் ஆதாரம், இவர்தான் என்னை ரட்சிப்பதற்காக பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட தேவகுமாரன் என்று விசுவாசித்தோம் என்றால் மரணத்திலிருந்து நீங்கி ஜீவனுக்கு உட்படுவாங்க. அப்படி கவனிச்சுவாங்க. 25 சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான்கிறாரு. 26 சொல்றாரு, உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் என்றென்றைக்கும் மறியாமல் இருப்பான்கிறார். ஒரு முரண்பாடா இருக்கு. ஒன்று மரித்தாலும் பிழைப்பான்கிறாரு, அப்புறம் உயிரோடு இருந்து விசுவாசிக்கிறவன் மறியாமல் இருப்பான்கிறார். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு 1 யோவான் வாங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம். 1 யோவான் 3 14-15 வசனங்கள். நம் சகோதரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்தில் நிலை கொண்டிருக்கிறார். மரணத்தை விட்டு என்ன சொல்றாரு? நாம் சகோதரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம்னா ஜீவனுக்கு உட்படுவோன்னு சொல்லலை, ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறோம். லாசர் மரித்து ஜீவனுக்கு உட்பட்டார், மரித்து உட்பட்டார். இப்போ இங்கே சொல்லும் பொழுது நான் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கோம்னா இதை கேட்ட மக்கள்லாம் செத்ததுக்கு அப்புறம் உயிரோடு எழுந்தாங்களா? அதாவது நான் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோன்னு சொல்லும் பொழுது இவர்கள்லாம் லாசர்வை போல மரித்து திரும்பி உயிரோடு எழும்புறவர்களா? இல்லை. அப்போ மரணத்தை விட்டு ஜீவனுக்கு உட்பட்டிருக்கோம்னா என்ன அர்த்தம்? நித்திய ஜீவனை குறித்து பேசுறார். ஆவிக்குரிய மரணத்திலிருந்து விலகி தேவனை அறியற அழிவை அடைந்து தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோம்ங்கிறார். புரியுதா இல்லையா? அதாவது தேவனை அறியாமல் இருந்தோம், தேவனை அறியாமல் இருந்த நாம் தேவனை அறிந்து அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம், அந்த ஜீவனோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோம்ங்கிறார். அதைத்தான் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம்ங்கிறார். உட்பட்டிருக்கிறோம்னா இப்பொழுதே ஜீவனோடு தான் இருக்கிறோம்ங்கிறார். ஆனால் எதை விட்டு நீங்கி இருக்கிறோம்? மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம். கவனிச்சு வாங்க. என்னுடைய தனிப்பட்ட விசுவாசம், ஒரு பிள்ளை, இந்த உலகத்தில் பிறக்கிற ஒரு பிள்ளை நன்மை தீமை அறிகிற அந்த அறிவை அடைகிற வரை அந்த பிள்ளையோட ஆவிக்கும் தேவனோட ஆவிக்கும் இடையே ஒரு தொடர்பு இருக்குன்னு விசுவாசிக்கிறேன். அதாவது நன்மை தீமை அறியத்தக்க அறிவை அடைகிற வரை. ஏண்டா ரோமர் 7 சொல்றார், கற்பனை வந்த பொழுதோ நான் மறித்தேங்கிறார். கற்பனை வந்தது போல் நான் மறிச்சேன்னா 10 கற்பனை பார்த்தா செத்து போயிட்டேன்னு சொல்லலை. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது நான் அது எனக்கும் தேவனுக்கும் தொடர்பு இல்லை, நான் செத்து போயிருக்கேன்னு அப்போ தான் தெரியுதுங்கிறார். ஒரு பிள்ளை சின்ன வயசுல அதுக்கு ஒன்றும் தெரியாது, நன்மை தீமை தெரியாது. ஆனால் நன்மை தீமை தெரியுது, இது நன்மை இது தீமை தெரியுது. தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அது தீமையை சூஸ் பண்ணுகிறது என்றால் அது முரட்டாட்டம் பண்ணுகிறது. சொல்றது புரியுதுங்களா? ஆண்டவர் நன்மை தீமை அறியத்துக்கு மரத்தின் கனியை சாப்பிடாதான்னு சொன்னார். அவன் கீழ்ப்படியாத போனதுனால மரணம் அவனுக்குள்ள வந்தது இல்லையா? மரணம்னா என்ன? மரணம்னா ஒரு பிரிவு, ஒரு செப்பரேஷன். இப்போ சரீரத்தை விட்டு ஆவி போகுதுன்னா சரீர பிரகாரமான மரணம். தேவனை விட்டு ஆவி பிரிகிறது என்றால் ஆவிக்குரிய மரணம். கவனிச்சு வாங்க. அதாவது சரீரத்தை விட்டு ஆவி பிரிகிறது என்றால் சரீர மரணம். தேவனை விட்டு ஆவி பிரிஞ்சு இருக்கிறது என்றால் அது ஆவிக்குரிய மரணம். நான் சொல்றது புரியுதுங்களா? இந்த சரீரத்தில் ஆவி இருக்கிறதுனால தான் நாம் சுவாசிக்கிறோம், நமக்கு வேண்டிய எல்லா நன்மைகளும் ஆவியிலிருந்து வருகிறது. சரீரத்தை விட்டு ஆவி போயிடுச்சுன்னா சரீரம் யூஸ்லெஸ் சரீரமாக மாறிடும் இல்லையா? ஏசு சொன்னார், காற்றை குறித்து பேசினார். வாயுக்கள் அசையும் பொழுது காற்று உருவாகிறது. காற்று உருவாகி நமக்கு உணரக்கூடிய இதில் வருது. ஆரம்பத்தில் கேட்டேன், அதை நாம் பார்க்க முடியாது, ஆனால் நாம் உணர்கிறோம்.
இங்கே சுவாசிக்கிறோமா? எதன் அடிப்படையில் சுவாசிக்கிறோம்? நல்லா சுவாசிக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? நுரையீரல் நல்லா வேலை செய்யறதுன்னு அர்த்தம் இல்லையா? இப்போ கொரோனா வந்தப்பெல்லாம் சுவாசிக்க முடியாதுல்லங்க, நுரையீரல் பாதிக்கப்பட்டதுனால ஆக்சிஜன் வச்சாங்க. நுரையீரல் நல்லா இருக்கிறதுனால சுவாசிக்கிறோம். நுரையீரலுக்கு அந்த உயிர், சுவாசிக்கக்கூடிய உயிர் சக்தியை கொடுக்கிறது என்ன? ஆவி. ஆவி ஆவிதான் அந்த நுரையீரலை சரியான விதத்தில் சுவாசிக்க வைக்கிறது, செயல்பட வைக்கிறது. ஆவி இருக்கிற வரை அந்த சரீரம் உயிருள்ள சரீரம். சரீரத்தை விட்டு ஆவி போகிறது என்றால் அந்த சரீரம் செயல்படுகிறது, நின்றுகிறது, பிரயோஜனமற்ற சரீரமாக மாறுகிறது. ஏன்னா சரீரத்தை விட்டு ஆவி போயிருக்கிறது. தேவனை அறியாத மக்கள், ஒரு மனிதர் இறந்துட்டார் வச்சுங்களேன், அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அவர் அத்தோட முடிஞ்சிருச்சு அப்படி நினைக்கிறாங்க. அத்தோட முடிஞ்சு இனிமேல் அவரை பார்க்கவே முடியாது, அவருக்கு நமக்கும் தொடர்பே கிடையாது நினைக்கிறாங்க. அவர் மரித்ததுனால அவர் இல்லாமல் போல, அவர் இன்னொரு இடத்துல இருக்கார். மரித்த நிலையிலேயே இன்னொரு இடத்துல இருக்கிறார். நான் சொன்னது புரியுது? தேவனோட தொடர்பு இல்லாமல் இன்னொரு இடத்துல இருக்கிறார். உலகத்திலேயே கொடியது மரணம் கிடையாதுங்க. உலகத்திலேயே கொடியது தேவன் இல்லாமல் இருப்பது, தேவனோட தொடர்பு இல்லாமல் இருப்பது. அதான் இருக்கிறதுலையே கொடியது. அண்ணா நம்ம மனுஷன் மரித்த நிலையிலேயே இருப்பான். அதான் இருக்கிறதுலையே வேதனையானது. ஆவி குறித்த என்ன? அது சரீரம். இங்கே சொல்றாரு, நான் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோங்கிறார். மரணத்தை விட்டு நீங்கன்னா ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோம், ஆண்டவரோடு நல்ல ஒரு தொடர்புல இருக்கிறோம். சரீரத்தை விட்டு ஆவி பிரிகிறது சரீர மரணம், ஆவி தேவனை விட்டு பிரிகிறது ஆவிக்குரிய மரணம். நான் தேவனை விட்டு பிரியலை, தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோம், தேவனுடைய ஜீவனை அனுபவிக்கிறோம். இப்பொழுது நம்முடைய ஜீவன் அவருடைய ஜீவனோடு இணைந்திருக்கிறது. அவருடைய ஆவி நம்முடைய ஆவியோடு இணைந்திருக்கிறது. நமக்கு வேண்டிய எல்லா ஆற்றலும் சத்துவமும் வெறும் நம்முடைய ஆவியிலிருந்து மட்டும் வரல, பரிசுத்த ஆவியின் மூலமாக ஆவிக்குள்ள வந்து நம்மை உயிர்ப்பிக்கிறது. புரியுதா? 2 தெசலோனிக்கேயர் 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம். நித்திய ஜீவனை என்னன்னு பார்த்துக்கலாம், அவர் அப்படி வேலைக்கு போவோம். 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து பார்ப்போம். உங்களை உபத்திரவப்படுத்துறவர்களுக்கு உபத்திரவத்தையும், உபத்திரவப்படுகிற உங்களுக்கு எங்களோட கூட இளைப்பாறுதலையும் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுக்கு நீதியாக இருக்கிறதே. தேவனை அறியாதவர்களும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினையை செலுத்தும்படிக்கும் கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படியாகும். அந்நாளிலே தம்முடைய பரிசுத்தவான்களில் மகிமைப்பட்டவராயும் நீங்கள் எங்களுடைய சாட்சியை விசுவாசித்ததினாலே உங்களிடத்திலும் விசுவாசிக்கிற எல்லாரிடத்திலும் ஆச்சரியப்படத்தக்கவராயும் அவர் வரும்பொழுது அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்தும் அப்படி வல்லமை பொருந்திய மகிமையிலிருந்தும் நீங்களாகி நித்திய அழிவாகிய தண்டனையை அடைவார்கள். தேவனை விசுவாசியாத மக்களை குறித்து பேசுகிறாரு. நம்ம நித்திய ஜீவனை அடைவோம் இருக்கு விசுவாசிக்கிற நாம். விசுவாசியாத அவர்கள் அப்படி வல்லமை புரிந்த மகிமையிலிருந்து நீங்களாகி நித்திய அழிவாகிய தண்டனை அடைவார்கள் இருக்கு. வெளிப்படுத்திய விஷயத்தில் 2ஆம் மரணம்ங்கிறார். நமக்கு 2வது மரணம் கிடையாது. அதாவது தேவனை விட்டு துண்டிக்கப்பட்டு தேவன் இல்லாத ஒரு இடத்துல நம்ம வாழப்போவது கிடையாது. இந்த உலகத்தில் தீர்க்காயுசா வாழ்ந்து நம்ம செய்ய வேண்டிய எல்லா வேலையும் செய்து முடித்ததுக்கப்புறம் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து போகும் பொழுது தேவனற்ற ஒரு இடத்துல இருப்பது கிடையாது. தேவனோடு தேவ சமூகத்தில் வாழ்வோம், நல்லா படிச்சுட்டு வாழ்வோம். ஆனால் ஒரு தேவனை ஒரு மனிதன் நிராகரிக்கிறான், தேவன் வேணாம் அப்படி சொல்கிறான், தேவனுக்கு வேணாம், தேவனுக்கு உறவு வேணான்னா தேவன் இல்லாத இடத்துல இருப்பான். அதைத்தான் நாம் நரகங்கிறோம். தேவன் இல்லாத இடத்துல, தேவனோடு ஐக்கியப்படாத ஒரு இடத்துல அவன் இருப்பான். அதை குறித்து பேசும் பொழுது நித்திய அழிவியாக தண்டனை அனுபவிப்பார்கள் இருக்கு. அந்த தண்டனையிலிருந்து அவர்கள் வெளியே வரவே முடியாது, அந்த தண்டனைக்குள்ளாகவே இருப்பார்கள்.
நான் சொல்கிறது புரியுதுங்களா? அதனால தான் ஒரு விசுவாசி, நித்திய ஜீவனை உடைய விசுவாசி மரணத்தை குறித்து பயப்படுவது கிடையாது. இந்த நீண்ட நாட்கள் வாழ்ந்தாச்சு, செய்ய வேண்டிய வேலையை செஞ்சு முடிச்சாச்சு. வாலி வயசில் படிக்கக்கூடாது, நடு வயசுலையும் படிக்கக்கூடாது, வியாதியில் சாகக்கூடாது, ஆக்சிடென்ட்டில் சாகக்கூடாது, பயங்கரவாதத்தில் சாகக்கூடாது. செய்ய வேண்டிய எல்லா வேலையும் செய்து முடித்ததுக்கப்புறம், எல்லா ஓட்டத்தை ஓடி முடித்ததுக்கப்புறம் நமக்கு மரண பயம் இருக்காது. ஏன் மரண பயம் இருக்குன்னா, நமக்கு மரணமே கிடையாது. மரணத்திலிருந்து நம்ம விடுதலையாகி ஜீவனுக்கு உட்படுகிறோம் இருக்கு. இப்போ எபிரேயர் 2க்கு வாங்க. எபிரேயர் 2 8 9. சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினான்ங்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை. அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணோம். என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காக மரணத்தை ருசி பார்க்கும்படி தேவதூரிலும் சற்று சிறியராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். நமக்காக ஒரு மரணத்தை ருசி பார்த்திருக்கிறபடினாலே விசுவாசிக்கிற நமக்கு இனி மரணம் கிடையாது. வேதம் சொல்லுகிறது, வேதத்தில் மற்ற பகுதியில் ஒரு தரம் பிறப்பதும் பின்பு நியாயத்திற்படையதும் மனிதனுக்கு ஏற்றதாக இருக்கிறது. இந்த உலகத்தில் தீர்க்காயுசா வாழ்ந்தாலும் நம்முடைய இந்த உலகத்தை தீர்க்காயுசா வாழ்கிறோம், அல்லது நம்முடைய காலத்தில் இயேசு வரலை, இன்னும் இயேசு வர்றதுக்கு இன்னொரு 500 வருஷம் இருக்குன்னா நாம் சரீரப்பிரகாரமாக ஒரு மரணத்தை சந்திப்போம். ஆனால் இயேசு சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு விசுவாசிக்கிறவன் மறியாமல் இருப்பான்கிறார். என்னை உயிரோடு விசுவாசிக்கிறவன் மறிக்கவே மாட்டாங்கிறார். இந்த சரீரத்தை விட்டு ஆவி பிரிந்தாலும் கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு விசுவாசிக்கு மரணம் கிடையாது. சரீரத்தை விட்டு ஆவி பிரிந்தாலும் கூட கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற விசுவாசிக்கு மரணம் கிடையாது. ஏனென்றால் சொல்றார், என்னை விசுவாசிக்கிறவன் மறியாமல் இருப்பான்கிறார். ஏன்னா நாம் தேவனை விட்டு பிரிக்கப்படுவதே கிடையாது. மரணம்னா என்ன? தேவனை விட்டு பிரிக்கப்படுவது. ஒரு விசுவாசி ஒரு நாளும் தேவனை விட்டு பிரிக்கப்படுவது கிடையாது. இந்த உலகத்தை விட்டு வெளியே போகும்பொழுது அவனுக்கு மரண பயம் இருக்காது. அதாவது தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு விலகி இருக்கிறோம் என்கிற ஒரு வேதனை இருக்காது, கஷ்டம் இருக்காது. அவர் வெளியே வரும்போது சரீரத்தை பார்ப்பார், ஆனால் அவருக்கு எந்த வித கஷ்டமோ வேதனையோ இருக்காது. இந்த உலகத்தினுடைய அத்தனை கஷ்டங்கள் துன்பத்திலிருந்து விடுதலையானதை போல ஒரு உணர்வார். அதாவது ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி எனக்கு அனஸ்தீசியா கொடுத்து ஒரு டெஸ்ட்டு கொடுத்தாங்க. ஒரு டெஸ்ட் எடுத்தாங்க, அனஸ்தீசியா கொடுத்து டெஸ்ட் எடுக்கிறாங்க வலி இல்லாமல் இருப்பதற்காக. ஒரு 1/2 மணி நேரம் எடுத்தாங்க. 1/2 மணி நேரத்தில் இதே சொற்குலோகத்தில் இருந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. அந்த அனஸ்தீசியாஸில் மனது எங்கெங்கேயோ போகுதுங்க. மனசு நீங்கள் அப்படி அனுபவிச்சிருக்கான்னு தெரியல. மனசு எங்கெங்கே போகுது, எதுக்குள்ளே போகுது. அந்த 1/2 மணி நேரம் குதூகலமாக இருந்துச்சு. இந்த முடிஞ்ச உடனே தேங்க்ஸ் தம்பினே, எதுக்கு சார்னே, நல்லா இருந்துச்சியா? எனக்கு அது சரீர பெயின் இல்லை, எந்த வேதனை இல்லை, ஆனால் மனது வேற மாதிரி இருக்கு. ஒரு மனிதன் இந்த உலகத்தில் தீர்க்காயுசா வாழ்ந்து போகும்போது அவனுக்கு மரணத்தை குறித்த ஒரு வேதனையும் ஒரு கஷ்டம் இருக்காது. ஏன்னா அவன் தேவனை விட்டு துண்டிக்கப்படுவதே கிடையாது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், அவன் சரீரத்தில் இருந்தானோ இல்லையா தெரியாது. அவன் சரீரத்தில் இருந்தாலும் இல்லாட்ட கூட தேவனோடு தான் இருக்கான். நான் சொன்னது புரியுதுங்களாங்க? என்றால் அவரை விசுவாசிக்கிறவனுக்கு மரணம் இல்லை. போன வாரம் நம்ம சகோதரர் ஒருத்தர் கிறிஸ்துவுக்குள்ளாக மரிச்சிட்டார். போன வெள்ளிக்கிழமை அவங்க வீட்டில் ப்ரேயர் மீட்டிங் நடந்தது. 3 பேருமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு துளி கவலை கிடையாது, ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பாஸ்டர் நாங்கள் நல்லா இருக்குன்னாங்க. நான் சொன்னேன், இது வரைக்கும் நீ எத்தனை பேரை பார்த்துருக்கேன், எத்தனையோ மரண வீட்டுக்கு போயிருக்கேன், துக்க வீட்டுக்கு போயிருக்கேன். உங்களை மாதிரி ஸ்ட்ராங்காக இருந்து நான் இது வரைக்கும் நான் யாரையுமே பார்த்ததில்லை. நான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்து நான் பார்க்கவே இல்லை. நீ என்ன பாஸ்டர் அவரோட மருத்து சாகவே இல்லையா? வேறு இடத்து தானே போயிருக்காரு. நாங்கள் அவர் சாகவே இல்லையே, அவர் இன்னொரு இடத்துல தான் போயிருக்காரு, அவருக்கு தான் மரணம் இல்லையே. நீங்கள் சொல்லி கொடுத்த போதும் தான் பாஸ்டர் எங்களை ஸ்ட்ராங்காக வச்சுருக்குன்னாங்க. அவர் என்ன நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டார், அவ்வளோதான்.
அவர் செய்ய வேண்டிய வேலை இருக்கு, அந்த வேலைக்காக இருக்கிறோம். ஆனால் மரணம் நமக்கு கிடையாது. ஏன்னா இயேசு நமக்காக மரணத்தை ருசி பார்த்தார்ன்னு இருக்கு. அதாவது சிலுவையில் நமக்காக பாடுபட்டார். மரணத்தை அவர் சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுடைய கிருபையினாலே ஒவ்வொருவருக்காகவும் அந்த மரணத்தை டேஸ்ட் பண்ணார். சிலுவையில் ஒரு குறிப்பிட்ட நேரம், ஒரு சிறிய நேரம் ஒரு பலியாக தேவனை விட்டு துண்டிக்கப்பட்டார் தெரியுமா? அந்த துண்டிக்கப்பட்ட நேரத்திலாம் கதர்னார், என் தேவனே என் தேவனே. அப்போ ஒரு குறிப்பிட்ட நமக்காக துண்டிக்கப்பட்டார். மரணத்தை அவர் நமக்காக ருசி பார்த்தார். அவர் ருசி பார்த்திருக்கிறபடினாலே விசுவாசிக்கிற நமக்கு இனி மரண பயமே கிடையாது. மரணத்துக்கும் நமக்கும் சம்மதமே கிடையாது. வாழ வேண்டிய வேலை இருக்கிறது, செய்ய வேண்டிய பணி இருக்கிறது, அதற்காக இங்கே இருக்கோம். நான் சொன்னது புரியுதுங்களா? முடிச்சு அதுக்காக பாதியிலே ஓடிடக்கூடாது, வேலை இருக்கு. இப்போ மதுரை எழுதி போயிட்டு வாப்பான்னு சொன்னோடனே பாதிலேயே நீங்கள் கல்லுப்பட்டிலேயே போயிடக்கூடாது. மதுரைக்கு போயிட்டு வரணும். ஏன்னா நமக்கு ஒரு நோக்கத்தோடு அனுப்பியிருக்கிறார். நோக்கத்தை நிறைவேற்றுகிறோம். நிறைவேற்றி முடிஞ்சதுக்கப்புறம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற விசுவாசிக்கு மரணம் கிடையாது என்றால் அவர் ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறார். சரிதானே? இந்த உணர்வு நமக்கு இருந்துச்சு வச்சுங்களேன், மரணத்தை குறித்து பயமே எனக்கு இருக்காது. மக்களுக்கு இந்த வியாதி வந்தால் என்ன ஆகும், அந்த வியாதி வந்தால் என்ன ஆகும், இது ஆகும் அது ஆகும். நிறைய பேருக்கு அந்த பயத்தினால தான் சாவே வருதுங்க. கொரோனா வந்துச்சு, இந்த பிளாட்ஃபார்மில் காய்கறி வித்தானே எவனுக்கா வந்துச்சா? மாஸ்க் போட்டானா? ஹேண்ட் வாஷ் பண்ணானா? பண்ணலை. மாஸ்க் போட்டால் கூட தாடி வச்சு புழு தாடி வச்சுருந்தாங்க எல்லாருமே. அப்போ மாஸ்க் எல்லாம் இப்படி தானே வச்சுருந்தாங்க. எவன் மூஞ்சிக்கு போட்டா? யாராச்சும் ஆஃபீஸர் வந்தால் மேலே தூக்குறது. அப்புறம் அதே அந்த ஒரு மாஸ்க்கு ஒரு வாரத்துக்கு வச்சுருக்குது. செத்தானா சாகலை. ஏன் சாகலை? மரணத்தை குறித்து பயமே இல்லை. உங்களுக்கு மரண பயம் இல்லை என்றால் பிசாசு உங்களை டச் பண்ணவே முடியாது. பவுல் சொல்ற, மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? ஏன்னா ஜெயம் கிடையாது. பிசாசு நம்மளை ஜெயம் எடுக்கவே முடியாது. ஏன் எடுக்க முடியாதுன்னா இயேசு நமக்காக மரணத்தை ருசி பார்த்திருக்கிறார். நம்ம மரிப்பதே கிடையாது, மரணத்துக்கு நமக்கு சம்பந்தம் கிடையாது. தேவனை விட்டு துண்டிக்கப்படாத ஒரு வாழ்க்கை வாழ்வோம். உலக வாழ்க்கை வாழ்ந்து முடிஞ்சு சரீரத்தை விட்டு ஆவி பிரிந்தால் கூட நாம் தேவனை விட்டு துண்டிக்கப்படுவதே கிடையாது. இந்த உணர்வு நமக்குள்ள டாமினேட் பண்ணுகிறது என்றால் பிசாசை ஜெயித்து வரலாம், தீர்க்காயுசோடு வரலாம். எதுல பயப்படுறோமோ அதை தாங்க பிசாசு கை வைப்பான். யோபு மனைவியை குறித்து பயப்படவே இல்லை. அவள் செத்தானா சாகாட்டானா நினச்சிருப்பான் பொறுக்க. அதனால் பிசாசு டச் பண்ணவே முடியலை. என்ன, அவளை பற்றி பயப்படவே இல்லை. தன்னை குறித்தும் பயப்படலை, தன்னுடைய மரணத்தை குறித்தும் பயப்படலை. பிள்ளைகள் செத்து போயிடுவாங்களோ நினச்சான். பிள்ளைகள் செத்து போயிருமோ, சொத்து போயிருமோ அப்படி நினைச்சார். எதிலெல்லாம் பயப்பட்டாரோ அதெல்லாம் கை வச்சு. நம்ம எதெல்லாம் பயப்படலையோ அதெல்லாம் பிசாசு கை வைக்க முடியாது. ஏன்னா பயம் வேதனை உள்ளதுன்னு இருக்கு. என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஒன்றும் இல்லை, மூணார் மீட்டிங் நடத்தும் போது பாஸ்டர் ரமேஷ் கார் தெரியும் நினைக்கிறேன், ஒரு பள்ளத்தில் சிக்கிருச்சு. நடுராத்திரியில் பள்ளத்தில் சிக்கி நிற்கிது. மனைவி பிள்ளைகளை நீங்கள் இறக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவர் டயலாக் பேசியிருக்காரு, வாழ்ந்தா உன்னோடு, வாழலைன்னா அவரோடு. கர்த்தருடைய கிருபையினால காரை தூக்கி வச்சு வெளியே கொண்டு வந்துட்டாங்க. வாழ்ந்தா ஒரு நோக்கத்தோடு வாழ்கிறோம், இல்லைன்னா அவரை விட்டு நம்ம யாருமே பிரிக்க முடியாது. சரிதானே? கர்த்தர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்துருக்கிறார். அந்த நித்திய ஜீவன் ஒரு அழியாத ஜீவன், ஜீவனுள்ள ஒரு வாழ்க்கை வாழுகிறோம். திரும்பி யோவானுக்கு வாங்க. நமக்குள்ள இருக்கிற ஆவி உயிர்ப்பிக்கிற ஆவி. உயிர்ப்பிக்கிற ஆவியினால்தான் உயிர்ப்பிக்கப்பட்டோம், அப்படித்தானே? மரித்து கிடந்த சரீரத்தை உயிர்ப்பித்தார், இயேசுடைய சரீரத்தை. அதே மாதிரி மரித்து கிடந்த ஆவியும் ஆவியானவர் உயிர்ப்பித்தார். வாசிப்போம். இதில் வரக்கூடிய இன்னொரு நன்மையை சொல்கிறேன். யோவான் 5:21. பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். உயிர்ப்பிக்கிறார் அப்படிங்கிற வார்த்தை வைட்டலைஸ்,
அல்லது ரீவைட்டலைஸ்டு, மேக் அலைவ், கிவ் லைஃப், டு மேக் இட் அலைவ் என்று அர்த்தம் சொல்கிறாங்க. உயிர்ப்பிக்கிறார்னா அது அந்த கிரேக்க வார்த்தையோட அர்த்தம் அதை திரும்பி உயிரோடு வைப்பது, அதுக்கு ஜீவன் கொடுப்பது, அதை தொடர்ந்து உயிருள்ள நிலையிலேயே வைத்திருப்பது. அதாவது ஜீவனுக்கும் உயிர்ப்பிப்பார்கிற வார்த்தைக்கும் தொடர்பு இருக்குது. கவனிச்சு வாங்க, கீழே வாசிப்போம் 22 அன்றையும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனை கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். குமாரனை கனம் பண்ணாதவன் அவர் அனுப்பின பிதாவையும் கனம் பண்ணாதவன் இருக்கிறார். இந்த நித்திய ஜீவனுக்கு ஆதாரம் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்வது. இன்னைக்கும் தங்களை தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய ஒரு குரூப் மக்கள் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அனுப்பின இயேசுவை ஒருவன் கனம் பண்ணவில்லை என்றால் அவனுக்கு நித்திய ஜீவன் கிடையாது. ஜெகோவா விட்னஸ் குரூப் இருப்பாங்க, அவங்க பைபிள் எட்டு வர மாட்டாங்க, ஒரு புக் எட்டு வருவாங்க. அவர்கள் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்க மாட்டாங்க. இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாத யாரையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் நீ பிதாவை ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு அர்த்தம். வாசிப்போம். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு விசுவாசிக்கிறோம் என்றால் இப்பொழுதே நமக்கு ஜீவன் இருக்கிறது. நம்ம மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறோம். அப்படியே 39ஆம் வசனத்துக்கு வாங்க. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. வேத வாக்கியங்கள் ஆராய்ந்து பார்த்து, கட்டளைகள் ஆராய்ந்து பார்த்து, எல்லாமே ஆராய்ந்து பார்த்து நீங்கள் இயேசுவின் இடத்துல வரவில்லை என்றால் அவைகள்லாம் வீணு. கிறிஸ்தவத்தில் கிறிஸ்துவை பிரிக்க முடியாது. கிறிஸ்துவை பிரிச்சிட்டிங்கன்னா அங்கே ஜீவனே கிடையாது. நான் சொன்னது புரியுதுங்களா? வேத வாக்கியங்கள் ஆராய்ந்து பாருங்கள். வேத வாக்கியங்கள் ஆராய்ந்து பார்த்தோன்னா வேத வாக்கியங்கள் எதுக்கு நேரம் கொண்டு போகணும்? இயேசு கிறிஸ்துவுக்கு நேரம் கொண்டு போகணும். நீங்கள் பைபிளை படிச்சுட்டு கம்யூனிகளில் கால் கழுவுறதை குறித்து பேசுகிறேன். நீங்கள் கால் கழுவுறதை நிப்பாட்டிட்டீங்க, திருவிருந்து எடுக்கும்போது கால் மட்டும் கழுவுறீங்க. ஆனால் இயேசு என்ன செஞ்சாருன்னு நீங்கள் மறந்துட்டீங்கன்னா அதனால் உங்களுக்கு ஜீவன் கிடையாது. காலை மட்டும் கழுவிட்டு போகலாம், அவ்வளோதான். அது காலு சும்மாவை கழுவாங்க. சொந்தக்காரன் காலை தான் கழுவான், மற்ற ஜாதிக்காரன் காலை கழுவ மாட்டான். அதெல்லாம் இங்கே அந்த தீமே இந்த தொல்லையும் கிடையாது. வாசிப்போம் 40. அப்படியும் ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை. குமாரனை தவிர்த்து குமாரன் இல்லாமல் நமக்கு ஜீவன் கிடையாது. இயேசு கிறிஸ்துவை நீங்கள் வணங்கலை, இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளலை, இயேசு உங்களுக்கு ஆண்டவராக இல்லை என்றால் உங்களுக்கு ஜீவன் கிடையாது. நீங்கள் மரணத்துக்குள்ளே இருப்பீர்கள், நீங்கள் ரட்சிக்கப்படவில்லைன்னு அர்த்தம். நீங்கள் சொல்ல இல்லைங்க, நீங்கள் நேரம் மைண்டடாக இருக்கீங்க. கிறிஸ்தவனாக இருக்கிறேன் என்றால் கிறிஸ்து சொல்கிறத கேட்கணும். பிதா அனுப்பின இயேசுவை விசுவாசிக்கணும். தேவனுக்கும் எனக்கும் தொடர்பு இருக்கணும். என்னுடைய விசுவாசத்திற்கு ஆதாரம் தேவனோட வார்த்தையாக இருக்கணும். நான் இயேசுவினிடத்தில் வரல, இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் எனக்கு ஜீவன் கிடையாது. நான் சொன்னது புரியுதுங்களா? வாசிப்போம். ரோமர் 8க்கு வாங்க. ரோமர் 8:2. இயேசு தான் ஆதாரம், நம்முடைய நித்திய ஜீவனுக்கு ஆதாரம். இயேசுவினிடத்தில் வருகிறோம். அவர் நம்மை உயிர்ப்பிக்கிறார்னு சொல்கிறாரு. ரோமர் 8:2. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவனின் பிரமாணத்திலென்று விடுதலை ஆக்கிற்றே. எப்படி அவருக்குள்ள ஜீவன் இருந்ததோ அதே ஜீவன் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிறது. அந்த ஜீவன் நம்மை பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிற்று. விடுதலை ஆக்குன்னு சொல்லலை, இப்பவே விடுதலை ஆக்கிற்று. கையில் சொல்லுவோம். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனோட ஆவியின் பிரமாணம், நித்திய ஜீவனோட ஆசீர்வாதம் என்னை பாவம் மரணம் வியாதி போன்ற தீமை நின்று விடுதலை ஆக்கிற்று. ஆமென்.
ரோமர் 8:9. தேவனோட ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பற்றவர்களாயிராமல் ஆவிக்குட்பற்றவர்களாக இருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாகும், ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதா இருக்கிறது. ஆவி ஜீவனுள்ளதா இருக்கிறது. ஆவி ஜீவனுள்ளதா இருக்கிறது. ஆவி ஜீவனுள்ளதா இருக்கிறது? ஆவிக்கும் தேவனுக்கும் தொடர்பு இருக்கிறது. சரீரம் சாகாமை அடைஞ்சிருச்சா? பாவத்து நிமித்தம் சரீரம் மரித்ததா இருக்கிறது. இப்போ சொல்றாங்க நாங்கள் சாவாமை அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிறாங்க. சாவாமை அடைஞ்சிட்டிங்கன்னா 30 வயசில் எப்படி இருந்தீங்களோ அப்படித்தான் 40 வயசில் இருக்கணும். 30 வயசில் எப்படி இருந்தீங்களோ அப்போ தான் 80 வயசில் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் சாவாமை அடைஞ்சிட்டிங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு சரீரத்தில் மரணம் வேலை செய்யுது அப்படின்னு பார்க்கணும்னா ஸ்கூல் ஃபோட்டோ பாருங்கள், அழகாக இருப்பீங்க. இப்போ இருக்கிற ஃபோட்டோ பாருங்கள், அப்படின்னா சரீரத்தில் வேற வேலை நடக்குது. அந்த வேற வேலை நடக்கிறதுக்கு எதிர்த்து இன்னொரு பிரமாணம் நமக்குள்ள வேலை செய்கிறது. 11ஆம் வசனம். அன்றியும் இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பினோட ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பினவர் உங்களை வாசமாக இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு எதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். அதாவது பாவத்தின் நிமித்தம் சரீரம் மரித்ததா இருக்கிறது. எந்த ஆவி கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பினாரோ அதே ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசமாக இருக்கிறாரா? இருக்கிறார்னா அவர் உங்களை உயிர்ப்பிப்பார் இருக்கு. உயிர்ப்பிப்பான்னு சொல்லும் பொழுது இப்பவே சாகாமை அடைஞ்சிட்டோம் அப்படி சொல்லலை. எந்த ஆவியானவர் இப்பொழுது நம்மை உயிர்ப்பிக்கிறாரோ அதே ஆவியானவர் தான் நம்ம சாகாமைக்கு நேரம் கொண்டு போவார். ஆனால் இந்த பூமியில வாழுகிற வரை அந்த சாகாமையை அடைகிற அந்த நாட்கள் வருகிறதுக்கு வரை இந்த சரீரத்தை அவர் உயிர்ப்பிக்கிறார். அதாவது நம்முடைய சுதந்திரத்துடைய நற்பலன் இருக்கு, சுதந்திரத்தினுடைய முதற்கனின்னு இருக்கு. சொல்றது புரியுதுங்களாக? நம்முடைய பிறப்புகிற சுதந்திரத்தினுடைய முதற்கனி என்ன? நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நம்முடைய சரீரத்தை உயிர்ப்பிப்பார். எதுக்கு உயிர்ப்பிப்பார்? இந்த பூமியில் நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை திறன்பட செய்து நிறைவேற்றுவதற்கு ஒரு பலத்தையும் சத்துவத்தையும் சரீரத்தை கொடுத்துட்டே இருப்பார். சரீரத்தில் பலவீனம் வந்தால் கூட அந்த பலவீனத்தை மேற்கொண்டு நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்வதற்கு தேவையான சத்துவத்தையும் ஆற்றலையும் ஆவியான நமக்குள்ள இருந்து இந்த சரீரத்தை கொடுத்து உயிர்ப்பிச்சுட்டே இருப்பார். அந்த வல்லமை எங்கேருந்து வருது? ஆவியிலிருந்து வருது. கவனிக்கிறீங்களே? எந்த ஆவியானவர் கிறிஸ்துவின் சரீரத்தை கல்லறையிலிருந்து உயிர்ப்பித்தாரோ அதே ஆவியானவர் காலை நேரத்தில் ஆவியானவர் வருகிறார். அந்த சரீரம் மகிமை, அந்த இடம் மகிமையை நிரம்புது. முற்றிலுமாக மரித்து போன சரீரத்தை அவர் உயிர்ப்பித்தார். அது மரித்து குற்றியிலும், அதாவது என்ன சொல்றது, சரீரத்தில் சதை இல்லை, ஒன்றுமே இல்லை. அந்த சரீரத்தை திரும்பி உயிரோடு எழுப்பினாரா? பழைய நிலை கொண்டு வந்தாரா? இல்லை, பழைய நிலை கொண்டு வரல, சிறப்பான நிலை கொண்டு வந்தார். பழைய சரீரம் சாகக்கூடிய சரீரம், அவர் உயிர்ப்பித்த சரீரம் சாகாமை உள்ள சரீரம். மரித்த கிறிஸ்துவினே சாகாமல் இருந்த சரீரம். உயிர்த்தெழுதல் நேரத்தில் எந்த ஆவியானவர் கல்லறையில் இயேசுவின் சரீரத்தை உயிர்ப்பித்தாரோ அதே ஆவியானவர் இன்றைக்கு உங்களுடைய ஆவிக்குள்ள என்னோட ஆவிக்குள்ள வாசமாக இருக்கிறாரா? வாசமாக இருக்கிறார். வந்து போவார்ன்னு சொல்லலை, 24x7 நமக்குள்ளே வாசமாக இருக்கிறார். எதுக்கு இருக்கிறார்? நம்முடைய சரீரத்தை உயிர்ப்பிக்கிறவராக இருக்கார். எத்தனை நேரத்துலங்க பலவீனமாக வந்து நிற்பாங்க. சில நேரத்தில் அந்த அந்த ஊழியம் செய்யக்கூடிய அத்தனை ஆற்றலையும் சத்துவத்தையும் ஆண்டவர் கொடுப்பாருங்க. சில நேரத்தில் நிற்கக்கூடிய பலமெல்லாம் கூட வந்திருக்கிறாங்க. இங்கே வந்து நிற்கும் போது ஆண்டவர் சத்துவத்தையும் ஆற்றலை உள்ளிருந்து அப்படி கொடுத்து செய்ய வைப்பாருங்க. அந்த நேரத்தில் நம்ம பெயின் தெரியாது, வலி தெரியாது, வேதனை தெரியாது, ஒன்றுமே தெரியாது. ஏன் தெரியாதுன்னா நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உயிர்ப்பிக்க வைக்கிறார். நம்முடைய சுதந்திரத்துடைய முன்ருசினா தெரியல, கறிக்குழம்பு வச்சுட்டு அது நக்கி பார்க்குறாங்களங்க,
சிலர் எப்படி சிலருக்குலாம் என்ன நக்கலாம் அதே மாதிரி தான் இருக்கும். அதை கொஞ்சம் நக்கிறோம்ல என்னது, அதான் முன்ருசி. சாகாமைங்கிறது ஊத்தி குடிக்கிறது, உயிர்ப்பிப்பாருங்கிறது அப்படி நக்கி பார்க்கறது. ஒரு காலத்தில் சரீரம் ஆவியானவரால் உயிர்ப்பிக்கப்படும், சாகாமே இல்லாத சரீரம் மாறும். அதுவரை உள்ள இருக்கிற ஆவியானவர், அந்த நித்திய ஜீவனை கொடுத்த ஆவியானவர் நம்முடைய சரீரத்தை தேவனுடைய நோக்கம் நிறைவேறுவரை உயிர்ப்பித்துக்கிட்டே இருப்பார். உயிர்ப்பிப்பாரா? உயிர்ப்பிப்பார். கீழே 8:22 ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. முழு சிருஷ்டியும் வேதனைப்படுது. அதனால தான் பூகம்பம், அதனால தான் சுனாமி தவிக்குது, எப்படா விடுதலை ஆவண்டு. அதே போல் இந்த மண்ணிலிருந்து வந்தது தான் சரீரமும், இந்த சரீரமும் தவிக்குது, எப்படா விடுதலை ஆகும். வியாதி இல்லாத சரீரம் எப்போ வரும், அழிவே இல்லாத சரீரம் எப்போ வரும்னு சரீரமும் நமக்குள்ளே ஏகமாக தவிக்குது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அப்படி சொல்லிட்டு அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பழங்களை பெற்ற நாமும் கூட சரீரம் மீட்பாகி புத்திர சுவிகாரம் வருவதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். நம்முடைய சரீரம் நமக்குள்ள தவிப்பு இருக்கு. எதுக்கு? சரீரம் மீட்படைவதற்காக. சரீரம் மீட்படைஞ்சிருச்சா? சரீரம் மீட்கப்படலைங்க, மீட்கப்படுங்க. மீட்கப்பட்டுருச்சுன்னா நம்ம வயசாகாது, கண்ணாடி போட மாட்டோம், எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது, அது வேற. அப்போ வியாதியே இருக்காது. சொல்றது புரியுதுங்களா? வியாதியே இருக்காது, சரீரம் மீட்படையலை. ஆனால் ஆவியின் முதற் பலனை நாம் பெற்றிருக்கிறோம், முதற் கனியை பெற்றிருக்கிறோம். சரீர மீட்புங்கிறது டோட்டலா மரணமே இல்லாத வாழ்க்கை. அந்த முதற்கனி என்ன? முதற்கனி ஆவியானவர் நம்ம சரீரத்தை உயிர்ப்பிப்பார். இயேசுடைய சரீரத்தை உயிர்ப்பிச்சாரா? கொஞ்சோண்டு உயிர்ப்பிச்சாரா? முழுமையாக உயிர்ப்பிச்சார். ஆவியான உங்களுக்குள்ள இருக்கிறாரா? எனக்குள்ள இருக்கிறாரா? நம்ம கிட்னி உயிர்ப்பிப்பார், லங்ஸை உயிர்ப்பிப்பார். எந்த சரீரத்தில் எந்த பகுதி பலவீனமாக இருக்கிறதோ அந்த பலவீனமான பகுதியை ஆவியான உயிர்ப்பிப்பார். அதை விசுவாசிக்கணும். ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் சரீரத்தை உயிர்ப்பிப்பார் என்று விசுவாசிக்கணும். ஒரு 2 வசனம் படிப்போம். 2 கொரிந்தியர் 4:7 இந்த மகத்துவமான வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கின்ற விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களை பெற்றிருக்கிறோம். நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை, கலக்கமடைந்தும் மனமுறிவிடுவதில்லை, துன்பப்பட்டும் கைவிடப்படுவதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவனும் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படி இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். எப்படி எனில் சாவுக்கேதுவான எங்கள் மாம்சத்தில் இயேசுவினுடைய ஜீவனும் விளங்கும்படி உயிரோடு இருக்க நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறோம். சொல்லும் பொழுது இந்த மேலே சொல்றார் இல்லையா, நெருக்கப்பட்டோம், கலக்கமடைஞ்சோம், துன்பப்பட்டோம், தள்ளப்பட்டங்கிறார் இல்லையா. அதான் கிறிஸ்துவ நிமித்தம் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறோங்கிறார். ஆண்டவருக்காக செய்கிறோம், ஆண்டவருடைய நோக்கத்துக்காக, ஆண்டவருடைய திட்டத்திற்காக இந்த உலகத்தில் சில காரியம் செய்யும் பொழுது, கிறிஸ்துவனுடைய போர் சேவனாக இந்த உலகத்தில் செய்யும் பொழுது சில எதிர்ப்புகள், எதிர்மறையான காரியங்கள் நமக்கு வருது. அப்படி வரும் பொழுது அந்த நேரத்தில் அவருடைய ஜீவன் சொல்கிறாரு, எப்படி எனில் சாவுக்கேதுவான மாம்சத்தில் கிறிஸ்துவனுடைய ஜீவன் விளங்கும். ஆண்டவருக்காக சில காரியங்களை, உபத்திரவங்களை, கஷ்டங்களை சந்திக்கும் பொழுது இந்த சாவுக்கேதுவான சரீரத்தில் கிறிஸ்துவனுடைய ஜீவன் விளங்கி அந்த உபத்திரவங்களை மேற்கொண்டு ஜெயமாக வாழ வைப்பதற்கு அந்த ஜீவன் நம்ம கொடுக்கும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? வாசிப்போம் 13ஆம் வசனம், 12 வாசிக்கிறேன். இப்படி மரணமானது எங்களிடத்திலும் ஜீவனானது உங்களிடத்திலும் என்ன செய்கிறது? விசுவாசித்தேன். ஆகையால் பேசின எழுதியிருக்கிறபடி நாங்களும் இந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். விசுவாசிக்கிறோமா? கிறிஸ்துவுடைய ஜீவன் சரீரத்தில் விளங்க வேண்டும் என்று விசுவாசிக்கிறோமா? அப்போ சொல்லணும், எந்த ஆவியானவர் கிறிஸ்துவின் சரீரத்தை உயிரோடு எழுப்பினாரோ அதே ஆவியானவர் எனக்குள்ளே வாசமாக இருக்கிறபடினால் சாவுக்கு எதுவான என் சரீரங்களை
உயிர்ப்பிப்பார். என் பலவீனத்தில் ஒரு பலன் பூர்ணமாக விளங்கும். 2 Corinthians 12 சொல்றாரு, என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்தில் ஒரு முள் குத்தப்பட்டிருக்கிறது. அந்த முள்ளுங்கிறது வியாதி கிடையாது, வியாதி கிடையாது, நான் போதிச்சிருக்கேன், வியாதி கிடையாது. அப்படி இருந்தும் கிறிஸ்துவனுடைய வல்லமை என்னுடைய விளங்க முடிங்கிறார். நான் பலவீனமா எப்பப்பெல்லாம் உணர்வுகளோ அப்பொழுதுதான் அவர் எனக்கு பலனா வருகிறாருங்கிறார். எப்பப்பெல்லாம் நான் பலவீனமா இருக்கணும், அவருடைய சத்துவம் எனக்குள்ள வந்து நான் எதை செய்யணுமோ செய்ய வேண்டிய சத்துவத்தை அவர் எனக்குள்ள வந்து கொடுக்குறாருங்கிறார். அதனால என் பலவீனத்தை குறித்து சற்றே மேன்மை பாராட்டுகிறேங்கிறார். ஏன் மேன்மை பாராட்டுகிறார்? கர்த்தருடைய வல்லமை என் மேலே வந்து கூடாரம் போடும்படிங்கிறார். கர்த்தரோட நோக்கத்துக்காக ஒரு வேலையை செய்ய நினைக்கும் பொழுது உள்ள இருக்கிற ஆவியானவர் சரீரத்தை உயிர்ப்பித்து நம்ம எதை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் தீர்மானித்தாரோ அதை செய்து நிறைவேற்றி ஓட்டத்தை ஓடி முடிக்கிற வரை நமக்கு பலனை கொடுத்துட்டே இருப்பார். சொல்ல புரியுதுங்களா? அப்படிப்பட்ட ஜீவன் தான் உங்களுடைய ஆவிக்குள்ளேயும் என்னுடைய ஆவிக்குள்ளேயும் இருக்கிறது. அது விசுவாசிங்க. அதனால அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், நான் பலவீனமாக இருக்கும் பொழுதே பலவானாக இருக்கிறேங்கிறார். பலவீனம் தான், ஆனால் நான் பலவீனம் கிடையாது, நான் பலவானா இருக்கிறேன். இங்கே சொல்றார், விசுவாசித்தன் ஆகியால். விசுவாசிக்கிறீங்களா? நான் பலவீனன்னு சொல்லக்கூடாது, நான் டயர்டாக இருக்கு அப்படி சொல்லக்கூடாது. அன்னைக்கு கூட மனைவி வீட்டு சொன்ன கொஞ்சம் டயர்டாக தான் இருந்துச்சு. டயர்டாக இருக்குன்னு சொல்லலை, கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து தேவைப்படுது. நீங்கள் ஸ்ட்ரென்த்து தேவைப்படுகிறதுங்கிறது வேற, பலவீனமாக இருக்குங்கிறது வேற. நமக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து தேவைப்படும், கத்துட்டு வரும். ஆனால் நான் பலவீனமாக இருக்கேன், சோர்வாக இருக்கேன், என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லும் பொழுது நான் ஆவியான உயிர்ப்பிக்க முடியாது. எவ்வளோ பலவீனம் இருந்தாலும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அந்த உள்ள இருக்கிற ஜீவன் என்னை உயிர்ப்பிப்பார்னீங்கன்னா அந்த நித்திய ஜீவன் நமக்குள்ள இருந்து வேலை செஞ்சுட்டு இருக்குன்னு அர்த்தம். சரிதானே? விசுவாசிங்க. தொடர்ந்து பேசுவோம், எழுந்து நிற்போம். கையில் சொல்லுவோம், நான் கர்த்தருக்குள் பலவான், நான் கர்த்தரிலும் கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுகிறேன். கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பின தேவ ஆவியானவர், அதே ஆவியானவர் எப்பொழுதும் எனக்குள்ளே வாசம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் என்னை உயிர்ப்பிக்கிறார், என்னை ஜீவனால் நிரப்புகிறார். கிறிஸ்துவின் ஜீவன் சாவுக்கு ஏதுவான என் சரீரத்தை நிரப்புகிறது. நான் கர்த்தருக்குள் பலவானா இருக்கிறேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென், ஆமென். ஜெபிப்போம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம். எனக்கு நித்திய ஜீவனை கொடுத்துருக்கீங்க. என்னை விசுவாசிக்கிற மரணத்திலிருந்து நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான்னு சொன்னீங்க. எங்களுக்காக நீ மரணத்தை ருசி பார்த்து தேவனை விட்டு துண்டிக்கப்பட்டு ஒரு பலியாக நாங்கள் தேவனை விட்டு துண்டிக்கப்படவே முடியாத ஒரு நிலையில் வைத்திருக்கிறேன். அந்த ஜீவனாய் இருக்கிற தேவனோடு எங்களை ஐக்கியப்படுத்தியிருக்கிறேன். எங்களுக்கு மரணம் இல்லை, நாங்கள் தேவனை விட்டு துண்டிக்கப்படுவதில்லை. ஜீவனாய் இருக்கிற தேவன், ஜீவனாய் இருக்கிற ஆவியானவர் மூலமாக உயிர்ப்பிக்கிறதுக்காக நன்றி. எல்லாவற்றையும் செய்ய பலன் கொடுக்கறதுக்காக நன்றி. சத்துவம் வர்றதுக்காக நன்றி. வல்லமையினால் நிரப்புகிறதுக்காக நன்றி. ஆசீர்வதியும். கேட்ட மக்களை ஆசீர்வதிக்கிறேன், குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன். வல்லமையில பலப்பட சிறப்பட உதவி செய்வீராக. எல்லா கனமும் மகிமையும் துதி உமக்கு உண்டாகட்டும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனோட அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் வரியை மட்டும் இருப்பதாக. கர்த்தரோட ஆசீர்வாதத்தை எல்லா தீமைக்கு விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய தயவுள்ள முகத்தை உம்மை பிரகாசிக்க பண்ணி மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தரோட ஆசீர்வாதத்து ஜீவனோடு சுகத்தோடு தீர்காயுசோடு ஆவியானோட உயிர்ப்பிக்கிற வல்லமையினால் உயிர்ப்பிக்கப்பட்டு நோக்கத்தை எல்லாம் நிறைவேற்றும் அளவும் தீர்க்காயுசோடு வாழ வைத்து 120 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ வைப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.